நித்திய வெளிச்சத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்களோடு ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவோடு குடியிருக்க உத்தரவிட்ட யோர்தான் நதிக்கரை ஓரமாக அவர்கள் வந்து மரங்களை வெட்டினார்கள். அந்த வெட்டப்படுகிற நேரத்திலே கோடாரியானது தண்ணீரில் விழுந்தது என்று சொல்லி பார்க்கிற நிகழ்வை தான் நான் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்க முடிகிறது. அந்த கோடாரியானது எங்கே விழுந்தது? ஆழமான யோர்தான் நதிக்குள் விழுந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கோடாரியானது விழுந்த நிகழ்வானது ஒரு சிறிய ஒரு காரியத்தினாலே ஏற்படவில்லை. அந்த காரியத்திலே பல எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஆப்பு கலந்தது நிமித்தமாக அந்த கோடாரியானது அந்த யோர்தான் நதிக்குள்ளாக விழுந்தது. போதிய கவனத்தை செலுத்தாமல் இருந்ததனால் இப்படிப்பட்டதான காரியங்கள் அங்கே நேரிட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சிக்கு முன்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்புகள் கலன்று விடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜெபஜீவியம் கலண்டு போகிறது, அவனுடைய வேத வாசிப்பு நின்று போகிறது, ஆலய வாஞ்சை குறைந்து போகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை கடைசியிலே ஆட்டம் காண்கிறது, முடிவிலே அவன் வீழ்ந்து போகிறான். இதுதான் இன்றைக்கு மனிதருடைய வாழ்க்கையில ஏற்படுகிற நிகழ்வாக நாம் பார்க்க முடிகிறது. சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொண்டோமானால், அவன் நசரேய விதத்திலே வளர்க்கப்பட்டவன், பெரிய பெரிய காரியங்களை அவன் செய்தவன். ஆனால் அவன் பெரிய பலசாலியா இருந்தாலும் பல முறை அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெலிஸ்திய பெண்ணிடத்திலே மோகம் கொண்டான். அந்த பெண் காசாவில் இருந்தால், ஒரு வேசியாக இருந்தால், அவளுடைய பெயர் தெலிலாள் என்பதை நாம் வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. சிற்றின்ப வாழ்க்கையிலே அவன் வீழ்ந்ததால் அவனுடைய தெய்வீக பலன் ஆட்டம் கண்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முடிவில் அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் விழுந்து போனான், அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது, கைவிலங்கு போடப்பட்டது, மாவரைத்தான், அவன் பெலிஸ்தரோடு மரணம் அடைந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதின் வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான காரியங்கள் உண்டு என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. யுத்தத்திற்கு போக வேண்டிய நேரத்திலே யுத்தத்திற்கு அவன் போகவில்லை. வேதத்தை வாசித்து தியானிக்க வேண்டிய நேரத்திலே அவன் வேதத்தை தியானிக்கவில்லை. அவன் உப்பரிகையிலே உலாவி கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த உப்பரிகையிலே உலாவின் நிமித்தமாக கீழே குளித்து கொண்டிருந்த அந்த ஸ்திரியை இச்சையோடு பார்த்தான். முடிவிலே பாவத்துக்குள்ளானான். அந்த பாவத்தை தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையிலே உரியாவை அவன் கொன்றான் என்று சொல்லி நாம் வேத வசனத்தின் மூலமாக பார்க்க முடிகிறது. பேதுரு வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்வோம். அவனுடைய மறுதளித்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது, இயேசுவை பின்பற்றினவன் அவன் மறுதளித்தான் என்று சொல்லி நாம் வேத வசனத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விழுந்து போன அல்லது விழுகின்ற நிலைமையிலே நாம் இருக்கிறோமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே பின்மாற்று நிலையில் இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலே நாம் விழுந்தோம் என்பதை இந்த வருடத்தினுடைய கடைசி பகுதியிலே வந்திருக்கிற நாம் அதை அறிந்து நாம் சரி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படி நாம் சரி செய்யப்படவில்லை என்றால் நாம் பிசாசினுடைய கையிலே நாம் விழ வேண்டியதாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவன் நம்மை எச்சரிக்கிறார். கர்த்தர் எபேசு சபையை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னவென்றால், நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ விழுந்த இடத்திலே நீ கிடக்கக்கூடாது. மரமானது விழுந்த இடத்திலே கிடக்கும், ஆனால் நாம் எழும்பி நிற்க வேண்டும். கர்த்தர் நம்மை எழுப்புவதற்கு வல்லவராய் இருக்கிறார்.
நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான் என்று சொல்லி நாம் வேத வசனத்திலே பார்க்க முடிகிறது. நமக்காக வெட்டப்பட்ட இரட்சணிய கொம்பு இயேசு ஒருவர் இருக்கிறார். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர்வதற்கு, அவரை நம் உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிசாசினுடைய எல்லா விதமான வல்லடிகளுக்கும் நம்மை நீங்களாக்கி அவர் நம்மை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அவரை சார்ந்து நிற்கும் பொழுதுதான் நாம் கீழே விழமாட்டோம், தவற மாட்டோம். ஆகவே இந்த கடைசி வருடத்தினுடைய கடைசி பகுதியிலே வந்திருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தவறுகளை நாம் உணர்ந்து நாம் அதை சரி செய்வோமானால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.